பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணங்கள் பூதல்கள் மண்மேல் மலியப் புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும். நம்மாழ்வார் கலியுகத்திலே கூட எவ்வளவு நன்மைகள் வளர்ந்திருக்கும், சாந்தி நிலவும், அனைவரும் நன்கு வாழ்வார்கள் என்று பல்லாண்டு பாடும் பாடல் இது. பொலிக 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 சாந்தி சாந்தி சாந்தி. கலியின் கடும், கலியினுடைய கோலாகலம் இருக்காது, கலியிலே நாம் துன்பப்பட தேவையில்லை. நலியின் நரகமும் நைந்த, நரகமே இருக்காது. நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை, யமதர்மராஜனுக்கு வேலையே கிடையாது. கலியும் கடும், கலி கட்டே போகும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆழ்வார் சொல்றதை பார்த்தா கலியுகம்தான் மிகச்சிறந்த யுகம் போல் இருக்கிறதே. ஆனால் பாகவதத்தில் இப்போ சுகாச்சாரியர் 12வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல போறாரோ அதை கேட்டா நமக்கே கொஞ்சம் பயமாத்தான் இருக்கும். இத்தனை நேரம் பாகவதம் கேட்டிருக்கோம், அதனால நிறைய தைரியம் வந்திருக்கும். வாழ்க்கை முறையே மாறி இருக்க வேண்டும், அன்பு பெருகி இருக்க வேண்டும், பக்தி வளர்ந்திருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் பிரம்மமே, இவர்களுக்குள்ளும் பிரம்மந்தான் உரைகிறார் என்கிற நல்லெண்ணம் வளர்ந்திருக்க வேண்டும். காமத்தையும் கோபத்தையும் குறைத்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் உண்மை. ஆனால் சம்சாரத்தை கண்டு பயம் போகாதே. மற்ற பேரை கண்டு பயம் போடலாம். பூதம் பிரேதம் பிசாச்சம் விரோதிகள் சிங்கம் புலி ஆனே இதெல்லாத்தையும் கூட பயத்தை தவிர்த்துடலாம். ஏன்னா உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுட்டோம், இதை கண்டு பயப்பட போறதில்லை. ஆனா உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சின்ற உடனேயே இந்த சம்சாரம் என்னும் பிறவி கடல், இதுல திரும்ப திரும்ப உடலுக்குள் புகுந்து துன்பப்படுகிறோமே, எப்போது வெளியேறுவோம் என்கிற பயம் மட்டும் பீடிச்சுடும் இல்லையோ. அதுவும் நாம் இருப்பது கலியுகத்தில். கலியுகத்துக்கு எத்தனையோ கோரத்தன்மை, எதுவும் நல்லது நடக்காதாமே. நமக்கு பயப்படுறதுக்கு ஏத்தா போலே சுகாச்சாரியர் இன்னும் பயப்படுத்துகிறார். கலி எவ்வளவு மோசமா இருக்க போறது என்று வரிசையா சொல்ல போறார். அதையும் படிக்கிறேன். ஆனா அதுக்கு தான் முன்னாடியே ஜாகிரதைப்படுத்திட்டேன். கவலைப்பட வேண்டாம். கலியங் கடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணங் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திசபாடி. பகவத் பக்தர்கள், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழியாழ்வார், நம்மாழ்வார், இது போன்ற ஆழ்வார்களெல்லாம் பகவத் பக்தர்கள். அவர்கள் இந்த கலியுகத்திலே 5வது ஆழ்வாரான நம்மாழ்வாரிடத்திலிருந்து தொடங்கி கலியுகத்தில் பிறந்து பக்தியில் தோய்ந்த பாசுரங்களை பாடி பாடி கலி இல்லாமலாக்கி விட்டார்கள். கலி இருக்கட்டும், நமக்கு குறையில்லை. கலியினுடைய தாழ்ச்சியும் இருக்கட்டும், நமக்கு கவலை இல்லை. நாம் எப்போதும் பெருமானுடைய திருவடிகளில் பக்தி மாறாமல் இருந்தால் எந்த கலியுகமும் நம்மை ஓர் கஷ்டமும் படுத்தாது. ஆழ்வார்களிடத்தும் பகவத் ராமானுஜரிடத்தும் நம்முடைய பக்தி மாறாமல் இருந்ததானால், அவர் திருவடிகளில் அச்சஞ்சலமான பிரேமத்தோடு இருந்தோமானால் ஒரு நாள் நமக்கு கலி ஒன்றும் பண்ணாது. ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறோம். கலிய முடிப்பதற்கென்னே பிறந்தார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. ராமானுஜர் என்னும் சூரியன் கலியுகத்தில் உதித்தது. இப்ப நாம் இருக்கிறது 2012, 1017வது ஆண்டில், அதாவது இற்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜருடைய திருவவதாரம். அவர் அவதரித்தாரோ, கலி கோலாகலம் கெட்டே போயிற்று. இப்பவும் ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் ராமானுஜரை திருவடி தொழுது அவர் திருமேனிய நம் உள்ளத்தால நினைத்து கொண்டோமானால் காமம் குரோதம் முதலான அனைத்து தீங்குகளும் விலகும். பாபங்களை தொலைத்து கொடுக்கிறார், பக்தியை பெருக்கி கொடுக்கிறார். இதெல்லாம் சுவாமிக்கே உண்டான பெருமை. ஆகையால் கலியை கண்டு பயப்பட தேவையில்லை. கலி கோரமானதாக இருக்கட்டும், ஆனா இந்த கோர லோகத்தில் கூட நல்லவர்களை படைத்து நல்ல சாஸ்திரங்களை கொடுத்து நம்மை நற்கதிக்கு பெருமாள் ஆளாக்குகிறார். அதை புரிந்து கொண்டு பெரியோர்களுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். இப்ப நாம் இருந்தது 12வது ஸ்கந்தத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய கடைசியில சொல்லிட்டு இருந்தேன். கலியுகம் தொடங்கி எந்தெந்த அரசர்கள் பிறப்பார்கள்னு ஒரு 3000 வருஷத்துக்கு கணக்கு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தேஷாம் திரையோதச சுதா பவிதாரச்ச பால்ஹிகாக புஷ்பமித்ரோத ராஜன்யோ துர்மித்ரோஸ்ய ததைவச்ச. அடுத்து பால்ஹிகர்கள் ஆள ஆரம்பிப்பார்கள். மாகதானாந்து பவிதா விஸ்வஸ்பூர்ஜி புரஞ்சய. அடுத்து விஸ்வஸ்பூர்தி மாகத நகரத்திலிருந்து மகத தேசத்தை ஆழ்வான். வீரியவான் க்ஷத்ரம் உத்சாத்திய பத்மவத்யாம் சவை புரி
பத்மவதி என்னும் புரியிலிருந்து அனுகங்காம், கங்கை எங்கே கடலோடு சேர்க்கிறாளோ வங்காள தேசம், அந்த அனுகங்கையிலிருந்து பிரயாகம் வரைக்கும், உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்க இருக்கக்கூடிய பிரயாகம், அதாவது பிரயாகராஜன் அலகாபாத்துக்கு பேரோ இல்லையோ, அந்த பிரயாகத்திலிருந்து ஆரம்பித்து கிழக்கு கடற்கரை வரைக்கும் அவன் ஆளுவான். சௌராஷ்டிராவந்தியாபீராச்ச சூராக அற்புதமாலவாக, சௌராஷ்டிர தேசம், அவந்தி தேசம், ஆபீரர்கள் இவர்களெல்லாம் ஆளாள கலி கிட்டக்க வர வர இன்னும் கோலாகலம் வளர்ந்துன்னு போறது இல்லையோ. ஏற்கனவே துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, இப்ப யுக சந்தியில் இருக்கிறார்கள். கலி முற்றத்துக்கு ஆரம்பிக்கிறது. அரசர்களுடைய பண்பாடு குறைந்து கொண்டே வரும். ஸ்திரீ பால கோத்விஜக்னாச்ச பரதார தனாதிருதாக உதிதாஸ்தமித பிராயாக அல்ப சத்வால்பகாயுஷா. பார்க்கலாம், ஸ்திரீ பெண்கள், பாலர்கள் சிறு குழந்தைகள், கௌஹு பசுமாடு, பெண்கள் சிறுவர்கள் பசுமாடுகள், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமோ கொடுக்க வேண்டிய மதிப்போ இருக்காது. பரதார தனாவிருத்தாக, பிறருடைய சொத்தையும் பிறருடைய மனைவியும் அபகரித்திரத்தில் ஆசை வளர்ந்து போயிடும். உதிதாஸ்தமித பிராயாக, சட்டன்னு சூரியன் உதிக்கிறது பாருங்க, உதிச்சுடுத்தா ஓஹோ நமக்கு ஆனந்தம்னு ஆடுவாளாம், அஸ்தமிச்சுடுத்தா அதனால படுத்து தூங்க போறோம்னு ஆடுவாளாம். ஒரு சின்ன செயலை செய்தால் உடனே சடக்குன்னு இன்பப்பட்டுடுவா. அதே ஒரு சின்ன காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியலையா ஹோன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. ஒரு சின்னது முடிஞ்சதுக்கும் ஓஹோன்னு கூத்தாடுவா. ஒரு சின்னது நடக்கலேனாலும் அழறதுக்கு ஆரம்பிச்சிருவா. நீடித்து எதுவும் இருக்காது, எல்லாம் அல்பத்தில் சடக்கென தோன்றி மறையும். அல்ப சத்வால்ப காயுஷா, அல்பமான ஆயுள் அல்பமான ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். அசம்ஸ்கிருதாக கிரியாஹீனாக ரஜசா தமசாவிருத்தாக, சம்ஸ்காரமே இருக்காது, நல்ல செயல்கள் ஊக்கம் முயற்சி இருக்காது, ரஜோகுணத்தாலும் தமோகுணத்தாலும் மூடப்பட்டிருப்பார்கள். இவர்களால பிரஜைகள் ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாவார்கள். பிரஜாஸ்தே பக்ஷயிஷ்யந்தி மிலேச்சா ராஜன்யரூபிணா, இவர்கள்லாம் ராஜாக்கள் தான், ஆனா இவர்களுக்கெல்லாம் பிரஜைகளிடத்துல ஆசை இருக்காது, அன்பு இருக்காது, அவர்களை நன்கு நடத்த மாட்டார்கள். ஓ ராட்சசர்கள் நம்மை ஆள்கிறார்களா என்று பயப்படுற அளவுக்கு பிரஜைகளுக்கு நிலைமைப்படும். தன்னாதாஸ்தே ஜனபதாஸ்தீலாச்சாரவாதினா அந்யோன்யதோ ராஜபிஷ்ச க்ஷயம் யாஸ்யந்தி பீடிதாக. இப்படி ஒத்தருக்கொத்தர் அரசர்கள் ஆண்டு தீயவர்களாக ஆகி அவர்களே ஒத்தருக்கொத்தர் அடித்து கொண்டு மடிவார்கள். அப்ப அரசர்களுடைய கதை, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்த போறா, யார் யார் ஆண்டு இருக்காங்கிறதை முதல் அத்தியாயத்தில் சொல்லிட்டார். இனிமே 12ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். ததச்ச அனுதினம் தர்மஹ சத்யம் சௌச்சம் க்ஷமாதயா காலேன பலினா ராஜன் நங்ஷந்தியாயுர் பலம் ஸ்பிருதிஹி. கலி வளர வளர மக்களுடைய உயரம் குறைஞ்சுட்டே போகும், அவர்களுடைய ஆயுளும் குறைஞ்சுட்டே போகும், அவர்களுடைய ஆரோக்கியமும் குறைஞ்சுட்டு இருக்கும். தர்மமோ சத்தியமோ தூய்மையோ பொறுமையோ கருணையோ காலம் போக போக குறைந்து கொண்டே போகும். கலியுகத்தில் சில வேடிக்கையான சமாச்சாரங்கள் சொல்றார். வித்தமேவ கலோ நிருணாம் ஜன்மாச்சாரண குணோதய. ஒருத்தனுடைய பிறவி வளர்ப்பு பண்பாடு இது எல்லாத்தையும் முடிவு பண்ற பேராமீட்டர் எது முடிவு பண்ணும் தெரியுமோ? பணம் தான். இவன் சிறந்தவனாக பிறந்தான், உயர்ந்தவனாக வளர்ந்தான், இப்பேற்பட்டவர் என்று யார் கொண்டாடப்படுவா? பணக்காரர்கள் தான் அப்படி கொண்டாடப்படுவார்கள். நிஜமாவே இலக்கியத்தில் பெரியவர், உண்மையாகவே பாட்டில் பெரியவர், நிஜமாவே இவர் ஏதோ பந்தாட்டத்தில் பெரியவர், அதெல்லாம் இருக்காது. பணம் இருக்கும்னா எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கும். பணம் இருந்தா புகழ சம்பாதித்து விடலாம். தர்ம நியாய வியவஸ்தாயாம் காரணம் பலமேவச்ச. ஒரு இடத்திலே வாதம் நடக்கிறதுன்னு வச்சுங்கோ, இது சரியா இது சரியா, நீதிமன்றத்திலேருந்து சாமானிய மன்றத்திலேருந்து எங்க வாதம் நடந்தாலும் பலவான் ஜெயித்து விடுவார். நடுநிலையாளர் ஜெயிப்பார் அல்ல, உண்மை பேசுபவர் ஜெயிப்பார் அல்ல. யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவன் ஜெயிச்சுட்டு போடுவான். தாம்பத்திய அபிருச்சிர் ஹேது மாயைவ வியாபகாரிக்கே. ஒத்தருக்கொத்தர் கொடுக்கல் வாங்கல் பையிங் செல்லிங் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் சாமர்த்தியம் தான் கோலோச்ச பொறுத்து. சாமர்த்தியமா இருந்தா குறைச்ச விலைக்கு வாங்கி விடலாம், சாமர்த்தியமா இல்லை ஏமாத்திட்டு போடுவா. ஒரு பொருள் நம்ம கிட்ட கொடுக்குறாளா, அந்த பொருள் சரியான விலை கொடுக்கப்பட்டிருக்கு, நியாயமான தரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னெல்லாம் எண்ணம் இருக்க போறது இல்லை. நீ ஜாகிரதையா இருந்தா ஒழுங்கா வாங்கிக்கலாம், நீ அசடா இருந்தா உன்னை ஏமாத்திட்டு தான் போயிடுவார்கள். ஆண் பெண் கல்யாணத்தின் போது என்ன குடும்பத்தில் பிறந்தார், தாய் தகப்பனார் பண்பாளர்களா, இவர்களுக்கு பண்புண்டா, இதெல்லாம் பார்க்க போறதில்லை. இவனுக்கு அவளிடத்தில் விருப்பம், அவளுக்கு இவனிடத்தில் விருப்பம். விருப்பம் இருப்பதை சாஸ்திரம் ஒரு நாளும் தடுக்கவில்லை. எத்தனையோ காலமா காதல்ங்கிறத பத்தி பேசவே படலையா? எத்தனை இலக்கியத்தையும் சங்க கால தமிழ்லேருந்து இருக்கு. ஆனால்
அது கண்ணை மறைக்க கூடாது. அது எப்போதும் இந்த குணவதி அந்த குணவானுக்கு. குணத்தை பார்க்கணும் இல்லையோ, ஜாதகத்தை அவசியம் பார்க்க வேண்டும். கிரகங்கள் கோள்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டும். நித்தியப்படி தும்மறத்துக்கும் இருமறத்துக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டாம். கல்யாணத்தின் போது பார்க்கிறோம். பார்த்து சரியா பொருந்தி இருந்ததுன்னா குணமுள்ளவர்களான்னு கேட்கிறோம். இருந்ததுனால் அதை தவிர பணம், பதவி, பட்டாட்டோப்பம், வீடு, வேலை இது எதையும் பார்க்காமல் கூட கல்யாணம் பண்ணலாம். பார்க்காமல் கூடன்னா அதை எப்படி பார்க்காம பண்ண முடியும்? நீங்கள் கோபத்தோட கேட்கலாம் இல்லையோ, அது எப்படி பண்பை பற்றியும் ஜாதகத்தையும் பார்க்காம பண்ண முடியும்? அதுதான் அவர் கேட்கிறார். நல்ல பண்பாளர்களா இருந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும். அது குடும்பத்துக்கு பேக்ரவுண்டு விசாரிக்கிறோம் இல்லையோ, அதை கேட்டுட்டு தானே செய்ய வேண்டும். இன்னைக்கு முதல்ல 50,000 சேலரி இருக்கா, அது இருந்து கொடுத்தனால் சரி, பொண்ணுக்கு பாத்திர வேண்டியதான், பிள்ளைக்கு பாத்திர வேண்டியதான். அதில் ஆரம்பிக்க கூடாதே. பண்புடையவர்களா, பக்தி இருக்கிறவாளா, நல்ல ஆச்சார அனுஷ்டானம் இருக்கிறவர்களா, பெருமாளுக்கு நித்தியம் பூஜிப்பார்களா, நாளைக்கு பக்தியோட வாழ்வார்களா, இது அத்தனை விசாரிக்க வேண்டும். ஸ்திரீத்வே பும்சேச்சகி ரதிர் விப்ரத்வே சூத்திரமேவச்ச. அந்தணர்கள்லாம் எப்படி வாழ்வா தெரியுமா? துணை நூல் மார்பில் அந்தணர். எல்லாருக்கும் தோல்ல பூநூல் தொங்கும். அதை தவிர அந்தணர்களுக்குரிய எந்த தர்மத்தையும் அனுஷ்டானத்தையும் கடைப்பிடிக்க போவதில்லை. எந்தெந்த துராச்சாரமோ எந்தெந்த தப்பான அனுஷ்டானமோ அத்தனையும் பிராமணர்கள் செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு மார்பில் பூநூல் இருக்கும். அத்தோட சரி, லிங்கமேவ ஆசிரமக்யாதாவன்யோன்யாபத்தி காரணம் அவருத்தியா நியாய தௌர்பல்யம் பாண்டித்யே சாப்பலம் வச்சக. ஒருத்தன் சிறந்த பண்டிதன் என்று எப்ப தெரியுமா கொண்டாடப்படுவார்? ஓங்கி பேசுற தைரியம் இருக்கணும். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, அடிச்சு பேச தெரியணும். நன்னா நமக்கு தப்பே இருந்தா கூட அடிச்சு பேசினா ஜெயிச்சுடலாம் சுவாமிங்கிற இல்லையோ, அப்படித்தான் கலியுகத்தில் பேச ஆரம்பிச்சிருவா. நியாயம் நிற்காது, உண்மை நிற்காது, அடித்து பேசுற பலன் நிற்கும். லிங்கமேவ ஆசிரமக்யாதவ். லிங்கம் சன்னியாசி கையில திருதண்டம் பற்றி இருக்கிறார், தண்டம் பிடிச்சிருக்கார் சன்னியாசி. அவ்வளவுதான் சன்னியாசிகளுக்கு அடையாளமா இருக்கும். பற்றற்ற தன்மை சன்னியாசிக்கு அடையாளம் போய்விடும். அவர்களுக்கும் பற்று வந்துவிடும். பணத்தில் ஆசையோ, நிலத்தில் ஆசையோ, ஏதில் ஆசையோ அவர்களுக்கும் பற்று வந்துவிடும். பற்றற்றவர்களாக இருக்க மாட்டா. பின்ன சன்னியாசின்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறதுன்னா, கையில தடி இருக்கு, கொடி பிடித்திருக்கிறார்கள், காஷாய வேஷ்டி உடுத்தி இருக்கார்கள், ஆக சன்னியாசி. மற்றபடிக்கு குடும்பஸ்தர்களோட தான் அவர்களும் பேசியிருப்பார்கள். பணங்காசை பத்தி நிறைய கணக்கு, எங்கெங்க என்னென்ன நிலபலம் வச்சிருக்கோம் என்றே கணக்கு பார்ப்பார்கள். நிறைய அவர்களும் மக்களிடத்தில் பணத்தை வாங்குவார்கள். ஆக சன்னியாசிகளுக்கும் அடையாளம் வெறும் காஷாயமும் தண்டமும் மட்டுமாக போகும். அனாட்டேதா வாசுதா அசாதுத்வே சாதுத்வே தம்ப ஏவது. யார் ஒருத்தன் ஏழையா இருக்கானோ அவன் அசாது என்று பட்டம் கட்டப்படுவான். யார் பணக்காரரா இருக்கோ இவர் தான் சிறந்த பக்தர், சிறந்த சாது என்று பணக்காரர் கொண்டாடப்படுவான். தூரே வாரியனம் தீர்த்தம், எங்கோ இருக்கிற தீர்த்தம். நாம நீராடுதல் மட்டுமே பெரிய ஆச்சாரமா படும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய அக்னி காரியத்தை பத்தெல்லாம் கவலைப்பட மாட்டா. குளிச்சுட்டு வந்தா பெரிய ஆச்சாரம் அப்படிங்கிற அளவுக்கு உலகம் போயிடும். லாவண்யம் கேசதாரணம். ஒருத்தர் பேர் அழகு வாய்ந்தவர்னுட்டு அவ தலை அலங்காரம், சிகை அலங்காரம் எப்படி இருக்கோ அதை வச்சுன்னு தான் அழகு கணக்கிடப்படும். உதரம்பரதா ஸ்வார்த்தாக. வயத்து பாட்டை பார்க்கறதுக்காக என்ன வேஷமும் போடுவார்கள், என்ன பொய்யும் கூறுவார்கள். சத்தியத்வே தாஷ்டமேர்வகி. ஒருத்தன் தைரியமா பேசினான்னா உண்மை பேசுறான்னு அர்த்தம். தைரியம் இல்லாத பேசினா இவருக்கு தைரியம் இல்லை, பொய் பேசுறான்னு விடுவா. ஏன் தைரியமா பேசினால உண்மைதான் பேசணுமா? அப்ப என்ன ஆயிடும்? பொய்ய அடிச்சு தைரியமா பேசினா அது உண்மையாயிவிடும். தாக்ஷம் குடும்ப பரணம். நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுன்னா சாமர்த்தியம் தேவையிட போறது. உண்மை தேவைங்கிறது போயிடும். மனைவிக்கு இந்த ஆசை, பொண்ணுக்கு இந்த ஆசை, பிள்ளைக்கு இந்த ஆசை, கணவனுக்கு இந்த ஆசை, இதெல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு குடும்ப வண்டியை தள்ளிண்டு போனோம். அதுக்காக என்ன பண்ணாலும் சரி, அது லஞ்ச லாவண்யமோ ஊழலோ பித்தராட்டமோ ஏதோ எது பண்ணாலும் குடும்ப வண்டியை நகர்த்திண்டு போனா சரி. யசோர்த்தே தர்ம சேவனம். புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் தர்ம காரியமே பண்ண போறான். வழக்கை கொடுப்பது இடக்கை அறியாமல் எல்லாம் செய்ய போவதில்லை. புகழ் கிட்டுமா தர்மம் பண்ணு, புகழுக்கே தர்மம் செய்வான். ஏவம் பிரஜாபிர் துஷ்டா அபிகரணே க்ஷிதி மண்டலே. இப்படி ஒன்னொன்னு குறைந்து கொண்டு க்ஷீணதசையை அடைய பலி பவிதான் இருப்பா. பலி என்னும் அரசன் ஆள வருவான். பிரஜாகி லுப்தௌ லுப்தை ராஜன் ராஜன்னீர் நிர்கிரணீர் தஸ்யுதிர் தர்மபிகி. அரசர்கள் கூட திருட்டுத்தனமாய் மக்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து கொள்ளுவார்கள். அரசர்கள் எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்வதை விட்டுவிட்டு தங்களுக்கு நன்மை தேடிக்கொள்வார்கள். ஆச்சின்னதார திரவிணாக யாஸ்யந்தி கிரிகானனம். அவர்களுடைய தொல்லை தாங்க மாட்டாமர்கள். மக்கள் கட்டப்பட்டு போய்
மலையிலும் காட்டிலும் வசிக்க ஆரம்பிப்பார்கள். அனாவிருஷ்டியா இப்படி அரசன் போனவுடன் பூமாதேவிக்கு பிடிக்காது, இயற்கைக்கு பிடிக்காது. ஓஹோன்னு ஒண்ணு மழை பெய்யும், வெள்ளம் வரும், நாசமாயிடும். இல்ல மழையே இருக்காது, மக்கள் பசியும் பட்டினியும் வாடுவார்கள், எங்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு போகும். இந்த நிலைக்கு நாடு தள்ளப்படும். நான் முன்னமே சொன்னேன், பயப்படுத்துறதுக்காக இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கலே, இருந்தாலும் இருக்கிறது சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஆனா இந்த பயம்லாம் நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டான்னு பார்ப்போம்.